பார்வதியை பொறுத்த வரைக்கும் பார்வதி சும்மாவே ஆடுவாங்க. காலில் நீங்கள் சலங்கை வேற கட்டி விட்டீங்க, ஆடாமையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இந்த வாரம் முழுக்க சபரி செத்தான். ஒரு விஷயத்தை அவன் பண்ணிட்டு என்ன அனுபவிக்க போகிறான்றதை மட்டும் பாருங்கள். ஸ்கூல் டாஸ்க் வேறு வருது. ஸோ சபரி வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணி பார்வதியை வாண்டடாக அடித்தது உண்மை. நம்ம அதை வந்து போன வீடியோவில் பேசியிருக்கோம். கூர்கால இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி இந்த விக்கல்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரில. எல்லாம் வந்து போன வாரத்துலேருந்து விக்கல்ஸை வந்து ஏமாத்துறாங்க, விக்கல்ஸ் வந்து டம்மி ஆக்கிட்டாங்க, நம்ம அழுதுட்டோம், அசிங்கப்பட்டோம், ரொம்ப காமன் கம்போஸ்டாக ரொம்ப கைண்டான பர்சனாக நம்ம இருந்துட்டோம், அது இந்த வீட்டுக்கு வேலைக்காகாது, இனிமேல் ரக்கடாக மாற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மீசையெல்லாம் வச்சுருந்தா தான் கொஞ்சம் ரக்கடாக இருந்திருக்கும். மீசையெல்லாம் வலிச்சிட்டு தன்னை ரக்கடாக காட்டிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு விக்ரம். அவர் வந்து வெளியில் சொல்கிறாரு, நான் இதுக்கப்புறம் பாருங்கள், நான்லாம் வந்து இனிமேல் ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வந்துச்சுன்னா நான் அரைஞ்சிருவேன். இங்கே அரைஞ்சி தான் பாரேன். புரியலை, என்னடா திடீர்னு வீரவசனம்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. நான் பாருங்கள் இனிமேல் எப்படி வந்து நான் டிஃபெண்ட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். யார் வந்தாலும் அரைஞ்சிருவேன், அடிச்சிருவேன், அதானே உங்களுக்கு வேணும், இனிமேல் நான் பண்ணுறேன்டா அப்படின்னு வெளியில் ஒரு வீரவசனம் பேசினா. அப்படி அதுக்கப்புறமா அந்த டாஸ்கில் வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டாங்க பார்வதியை. அதுக்கு அவர் தான் பயங்கரமாக கத்துனார், டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க 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 அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருந்தார். அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே விக்கல்ஸ்க்கும் பார்வதிக்கும் சண்டை. அப்போ வந்து இவ்வளவு நாளாக வந்து காமாக இருந்து ஒரு மாதிரி நடிச்சல, இப்போ தான் உன்னோட உண்மையான முகம் வெளியில் வருது அப்படின்னு இவங்க சொல்ல, அவர் அதுக்கு பதிலுக்கு வந்து பார்வதி மாதிரி அப்படியா தேங்க்யூ அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வியானா மாதிரி பண்ண. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பானபத்திர ஓனாண்டி அப்படின்ட்டாங்க. அது வந்து கலாய்க்கிறதுக்கு சொல்கிற ஒரு பேர். உடனே அவர் அதை எப்படி மாற்றுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாடி ஆடுது அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி பாடி ஷேமிங்னு சொன்னாரோ அதே மாதிரி பானபத்திர ஓனாண்டி அப்படின்ற அந்த வார்த்தையில் பானையை மட்டும் எடுத்துக்கிட்டு என் உடம்பை பார்த்து பானைன்னு சொல்லாதீங்க, அது வந்து பாடி ஷேமிங் அப்படின்றார். யோ யார் நீ? பாடி ஷேமிங்னா என்னன்னு இந்த ஆள்கிட்ட தான் கிளாஸ் எடுக்கணும் போல, கற்றுக்கிட்டு வரணும் என்னென்ன வார்த்தைலாம் பாடி ஷேமிங்கில் வரும்ட்டு. பானபத்திர ஓனாண்டின்றது ஒரு கலாய்க்கிறதுக்கு சொல்கிற ஒரு பேர். பானையை மட்டும் கட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பாடி ஷேமிங் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன விக்கல்ஸ், என்ன ஆச்சு உனக்கு? இப்படி பண்ணினா ஒரு வாரம் தாங்க மாட்டேன், சீரியஸாக சொல்கிறேன், ஒரு வாரம் தாங்க மாட்டேன். நேச்சுரலாக வரணும். இப்போ பார்வதிலாம் வந்து பை பர்த்டே அப்படி தான், அதனால் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையே கழுவி ஊற்றுவாங்க மக்கள்லாம். இது உள்ளே நடந்துச்சு, வெளியில் நடக்குது. ஓவராக தொடுறா, அப்படி கொஞ்சம் ஓவராகவே இருக்குது, ரொம்ப பேச்செலாம் ரொம்ப இதுவாக இருக்குது. வெளியிலேருந்து உள்ளே வராரு. உள்ளே வந்த பிறகு மறுபடியும் அந்த நீங்கள் ரெண்டாவது ப்ரோமோவில் பார்த்த அந்த விஷயம் நடக்கும். டீமெல்லாம் பிரிக்கிறதுக்கு, டீமெல்லாம் பிரித்து முடித்த பிறகு விக்ரமுக்கும் பார்வதிக்கும் சண்டை. விக்ரம் போய் கேட்குறாங்க, நீ ஒன்று பண்ண பாரு, சொல்லிகிட்டே இருக்காங்க பார்வதி வந்து ஒரு டர்ட்டி கேமர் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இந்த விஷயத்தில் சபரி வந்து வாண்டடாக பார்வதி அடித்தது தப்பு, ஓகேவா? இவங்க உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. எனக்கு விக்கல்ஸ் மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது, எனக்கு கோபமாக வருது. இந்த மக்குருதீன் வேற பார்வதிகிட்ட போயிட்டு ரொம்ப கட்டிலாம் முடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். ரொம்ப காதல் பெருக்கெடுத்து ஓடுது. பிக் பாஸே ஒரு கேப்ஷனை போட்டு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறாரு, இது எங்கே போய் முடிய போதோ தெரியலையே, அந்தளவுக்கு அவங்க ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸு. ஸோ இது நடக்குதா, உள்ளே போய் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது விக்கல்ஸை இவங்க வந்து மாறி விக்கல்ஸை போட்டு தாக்க, அங்கேருந்து விக்கல்ஸ் வந்து பதில் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு மாதிரி அவனும் பேச ஒரு மாதிரி பண்ணுறான் விக்கல்ஸ், ஒரு மாதிரி மாக்கிங் பண்ணுறாரு. அப்போ இத்தனை நாளாக மற்றவங்க பண்ணும்போது வாயை பொத்திக்கிட்டு இருந்துட்டு இன்றைக்கி இவர் பண்ணும்போது அது ரசிக்கும்படியாகவும் இல்லை. இவங்க பண்ணுறது எல்லாமே பார்வதிக்கு தான் ப்ளஸ்ஸாக போக போகுது. மறுபடியும் பாருங்கள், இந்த வாரம் வந்து எல்லா ப்ரோமோலையும் ப்ரோமோவதி கம் பேக் அப்படின்ற மாதிரி போட்டு ட்விட்டரில் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க பார்வதிக்கு. ஒரு பக்கம் அவன் என்னடானா நான் வேணும்னு அடித்தான்றான், வேணும் தான் அடித்தேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறான். யாருமே அதை கேட்கவே இல்லை. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது. பார்வதின்றதுனால நீங்கள் கேட்காம ஒமிட் பண்ணீங்க அப்படின்னா இது பார்வதிக்கான வளர்ச்சி தானே. திவ்யா ஒதுங்கிட்டாங்கப்பா, அவன் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கான்ப்பா, நமக்கு இந்த மாதிரி கேம்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்குறாங்க. பார்வதி வாண்டடாக போகிறாங்க, பரவாயில்ல எனக்கு அடிப்பட்டாலும் பரவாயில்ல, இன்றைக்கி அவனை விடமாட்டேன் அப்படின்னு போகிறாங்க. இது வந்து குருட்டு தைரியம், இது வீரம்னு சொல்ல முடியாது, இது வந்து குருட்டு தைரியம். ஆனால் அவங்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக சபரி செஞ்சது சரியானு கேட்டிங்கன்னா 100% தப்பு. எனக்கு ஒன்றே ஒன்று தான், விளையாட்டு ஓகே, நீங்கள் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடுறீங்க, தள்ளி விட்டதில் கை உடஞ்சிருந்தா, இல்லை நீங்கள் ஒரு வாட்டி காலை வந்து மிதிக்கிறீங்க ஷூ காலை வச்சுக்கிட்டு,
மிதிக்கும் போது பார்வதி கொஞ்சம் ஜர்க்காக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கீழே விழுந்திருப்பாங்க. அப்போ இவர் ஷூ காலை மிதிக்கிற அந்த செகண்டில் அவங்க கீழே விழுந்தாங்கன்னா அந்த மணிக்கட்டே உடஞ்சிரும். ஏன் அவ்வளோ கோவம் எதுக்கு? நீங்கள் கேப்டன் ஆகிட்டீங்க பாஸ், இந்த வாரம் முழுக்க பார்வதி வச்சு நீங்கள் ஓட்டணும்ல, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்றது எனக்கு நினச்சாலே வந்து எனக்கு பரவாயில்ல, இந்த வாரம் கண்டென்ட் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நமக்கு கண்டென்ட் தானே. ஸோ இதுக்கப்புறம் தான் வினோத் அவர்கள் பேசக்கூடிய அந்த ஒரு ப்ரோமோலாம் வரும் போல் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் விக்கல்ஸ்க்கு இந்த ஒரு இப்போ ஒன்று பண்ணுறாருல, அது சூட்டே ஆகலை, கேவலமாக இருக்குது. நான் நியூட்ரலே கிடையாது, இனிமேல் நியூட்ரலே கிடையாதுன்றாரு. யார் உங்களை நியூட்ரலாக இருக்க சொன்னது? எமோஷ்னலாக ஹர்ட் பண்ணிவிட்டு நீ வந்து காமெடின்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு பார்வதி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது காரணம் விஜய் சேதுபதி தான். ஒவ்வொரு வாரமும் விக்கல்ஸை போட்டு வந்து லைட்டாக ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு கிரிட்டிசிசம் பண்ணேன். இன்றைக்கி அவன் வந்து நான் விளையாடுறேன்னு சொல்லி வேறு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான், டர்ட்டியாக ஒரு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கான் ஆளே. அண்ட் இந்த சீக்ரெட் டாஸ்க்கு அது இதுன்னு வச்சு பயங்கரமாக அழுதுட்டாராம்மா அவர். காலையிலேருந்தே சொல்லிகிட்டே இருந்தார், என் பொண்டாட்டி என்ன நினைப்பான்னு தெரில, எங்கள் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்கன்னு தெரில. இந்த டாஸ்கில் வந்து அவர் வந்து சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரியாமல் வேலையை ரிசைன் பண்ணது அசிங்கமாயிடுச்சு. அப்புறம் சொல்கிறாரு, அவங்களெல்லாம் விடுங்க, இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு தெரில, என்னை வச்சு செஞ்சுருவானுங்கன்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் அப்படிங்கிற அந்த பேரை காட்டுறாரு. அப்போ கூட நீங்கள் விக்கல்ஸை ப்ரொமோட் பண்ணுறீங்கல்ல, ஸோ அவங்களாம் வச்சு செஞ்சுருவாங்களாமா, அவங்களுக்கு முன்னாடி இப்போ அசிங்கமாக இருக்குமா வெளியில் போகிறதுக்கு. அதனால் இப்போ வேறு ஒரு விக்கல்ஸாக மாறி அவர் வந்து மாஸ் பண்ணுறன்ற பேரில் தமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். எனக்கு தெரிஞ்சு பார்வதிலாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு விக்கல்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை வந்து நம்ம லைவ் அப்டேட் பார்ப்போம். ஸோ ப்ரோமோ அவ்வளோதான் முடிச்சு. எதுக்கு இந்த அரோரா புள்ள அழுதுகிட்டு இருக்கே புரியலையே, நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? இது ஒன்று தண்டத்துக்குன்னு இதை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு தண்டத்துக்குன்னு சோறை போட்டு காசு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோப்பா வெளில அனுப்பிச்சி விடுங்கப்பா, போய் அந்த பொண்ணு ஃபோட்டோ ஷூட் ஆச்சும் பண்ணட்டும். இவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஏங்கி போய் கிடக்குறாங்க. அதில் நிறைய பேர் வந்து ஐயோ அரோரா போன டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேனே, அந்த காசு திரும்ப வருமானலாம் கேட்டுட்ருக்காங்க. எவ்வளோ வெறியில் இருக்காங்க பாருங்கள் நம்ம ஆட்கள். ஸோ இது இவ்வளோதான். விக்கல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஓவர் டுவாக இருக்குது, நல்லாவே இல்லை. இவங்கெல்லாம் சேர்ந்து மறுபடியும் பார்வதியுடைய மார்க்கெட்டை ஏற்றி விட போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்.